நீங்களும் சார் முதல்ல யாழ்ப்பாணத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போதுமே வந்து நான் எந்த ஊருக்கு போனாலும் கனடா, யூரோப், ஆஸ்திரேலியா எங்கே போனாலும் ஈழத்தமிழர்கள் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் அது தனி. அது இங்கேருந்து தானே முளைக்கிறது. அது யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது அது இன்னும் அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஒரு அன்பு வந்ததுலேருந்து எனக்கு அன்பு மட்டும்தான் கிடச்சிட்ருக்கு. இதுக்கு நான் எப்படி திருப்பி உங்களுக்கு நன்றி சொல்ல போகிறேன்னு நினைக்க தெரியல. இந்த நிகழ்ச்சி பொறுத்தளவுக்கு இது வந்து இந்த மெடிசின் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து ஒரு பஸ் வாங்கிறதுக்கு அதுக்கு தான் நாங்கள் நிதி கரெக்டாக நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறோம் நாளைக்கு. இந்த ப்ரோக்ராம் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் பாடுவோம். நான் பாடின பாட்டு, மற்றவங்க பாடின பாட்டு, ஷர்மியா இருக்கா என்னோட பொண்ணு, அப்புறம் அக்ஷயா, ஜீவன், சரிகமபாலர் இவங்க 2 பேரும், அப்புறம் நம்ம யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிஷாவும் பாடுறாங்க. ஸோ என்னோடய பேண்டு வந்துருக்கு, ரொம்ப நல்ல மியூசிஷியன்ஸ். ஸோ நாளைக்கு ரொம்ப நல்ல ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போகிறது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த நோக்கம் வந்து இந்த பஸ் வாங்குறது. சொல்லிட்டேன் இந்த இலவசமாக, ஏன்னா அந்த மாதிரி ஒரு காஸ் ஏதாவது ஒன்று பண்ணணுமே வாழ்க்கையில். அப்பப்போ கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் காசு கண்டு இருந்தாச்சுன்னா அது சரி கிடையாது. அண்ட் இது வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர், அவர் மூலமாக தான் வந்து இந்த ஐடியாவே வந்தது எனக்கு. எங்கிட்ட மகாதேவன் சொல்லப்பட்டவர், அவர் தான் என்னை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் நிறைய சேரிட்டி பண்ணுற ஒரு மனிதர், நிறைய சேரிட்டி பண்ணுறார். அவருக்கு நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் இது சொல்லும்போது கண்டிப்பாக ஓகேன்னு தான், அது மறு பேச்சே கிடையாது. அவர் சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கும். அதுவும் யாழ்ப்பாணங்கும் போது எனக்கு ரொம்ப கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும் ஒரு ஃபீல் தான் வந்து ரொம்ப அப்படியே மனசை குளிர வச்சது. ஒரு சந்தோஷம். குறிப்பாக வந்து இப்போ தென்னிந்திய மற்ற அங்கே இருக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கப்பட்ட சிங்கர்ஸுக்கும் பெருசாக என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. இப்போ என் பொண்ணு இருக்கா, அவருக்கு ஒரு சமீபத்தில் ஏதோ மாமன் ஒரு படத்தில் பாடினான், அவ்வளோதான். அது ஒரு சின்ன ஒரு போர்ஷன் பாடினா, அவ்வளோதான். டேலண்ட்டுங்கிறது மட்டும் போகாது. இப்போ நாங்கள்லாம் பாடிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு திரைப்படத்தில் 5 பாடல் 6 பாடல் எல்லாமே ஹிட் ஆகும், எல்லாமே ஒரு பாட்டு பிக்சரைஸ் ஆகும், எல்லாம் ஆகும். இப்போ அப்படி இல்லை. அதனால் ஆனால் திறமைசாலியான சிங்கர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து சிங்கர்ஸ் வந்து பாடகர்கள் பாடகிகள் எல்லாருமே வந்து மேடை நிகழ்ச்சிகளில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அது ஒரு வருமானத்தை தாண்டி ஒரு திருப்தி கொடுக்குற விஷயம். அதுதான் நான் பார்க்குறேன். அதனால் பாடுறாங்க, எல்லோரும் நல்லா பாடுறாங்க. இப்போ சரிகமபால வந்து இந்த சீசனில் சவேசன் வந்திருக்காரு. அவர் ரொம்ப அழகாக பாடுறார். ரொம்ப இந்த மாதிரி பாட்டு போனோன்னா அவர் ஃபைனல் வரைக்கும் போயிடுவார். இந்த மாதிரி ஆனால் மற்றவங்களும் நல்லா பாடுறாங்க. அதனால் ஆனால் ஃபைனல் போகிறது நல்ல அவருக்கு தகுதி இருக்குது. இது